ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குடமிளகா சட்னி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா நாங்கள் 2-3 பேருன்றதுனால ஒரே ஒரு குடமிளகா சேர்த்துருக்கேன். 2 பீஸ் தேங்காய் பத்தை சேர்த்துருக்கேன். எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கி வர அளவுக்கு ஓரளவுக்கு வெந்து வதங்குற அளவுக்கு நல்லா அதை நம்ம எண்ணெயில் வதக்கணும். நான் கூட கொத்தமல்லியும் சேர்த்து போட்டிருப்பேன். நீங்களும் பண்ணுங்க அதே மாதிரி. நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாரில் போட்டு அரைச்சிடணும். கூட தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் போடணும். அது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணும். அப்படின்னா 2 பீஸ் தானே, அதிகமாக கூட சேர்க்கல. அது லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டே வாங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. உப்பு இல்லைனாலும் சாப்பிட்றலாம், உப்பு சேர்த்தா சாப்பிட முடியாது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அரைக்க வேண்டியதுதான் வேலை. இதுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் இல்லை. கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே புளியும் சேர்த்துட்டு வதக்கி இது ஆற வச்சாச்சு. ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான்.
தண்ணி சேர்த்து அரைங்க. இல்லைன்னா அது வந்து சரியாக அரைய மாட்டேங்குது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிப்பேன். நான் கொஞ்சமாக சேர்த்ததுனால சின்ன மிக்ஸி ஜாரில் நான் மொத்தத்தையும் போட்டு அரைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைங்க. இப்போ நைஸாக கொஞ்சம் அரைஞ்சிடும். నైనా ఎట్లా ఎంత పట్టుకో బాగున్నాయా బాగుంటాయా బాగాలేదు